நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்மளுடைய ஆளுநர் ரவி அவர்களுக்கும் எப்போதும் ஒத்துப்போகாம ஒரு முரண்லே இருக்கிறாங்களே, இதுக்கு காரணமும் ஜாதகம் தானா? பொதுவாகவே ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகம் தான் இதுக்கு காரணம். ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் பாதகாதிபதி அப்படின்னு ஒரு கேட்டகரியில் இருக்காரு. இந்த அதிகாரம், அதனாலதான் இன்னமும் அதிகாரம் இல்லாத முதல்வர், அவங்க பையன் ஆள்றாங்க, கூட இருந்து மற்றவங்களும் ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சூரியன் என்பது தந்தையை குறிக்கும். தன்னுடைய தந்தை கலைஞர் ஐயா இருந்த வரைக்கும் இவரால் சிஎம் ஆக முடிஞ்சுதா? இல்ல. இதே சட்டசபையில சட்டையெல்லாம் கழிச்சிட்டு திரிஞ்சு என்னென்னமோ நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு. அப்படி இருந்தும் அவரால் சிஎம் ஆக முடிஞ்சுதா? முடியல. காரணம் என்னன்னா, அந்த சூரியன் என்ற ஆளுமை அவருக்கு சரி இல்லை. அதனால ரவிங்கிற பேரே சூரியனோட பேர். சூரியனோட இன்னொரு பேரு ரவி. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த சூரியன் அந்த ரவிக்கு இவருக்கு ஆகாது. இவர் இருக்கிற வரைக்கும் அவர் பகையா தான் பார்ப்பாரு, அவர் இருக்கிற வரைக்கும் இவரை பகையா தான் பார்ப்பார். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவர் சம்சாரி. யாரு? ஸ்டாலின் ஐயாவுக்கு சுக்கிரன் நல்லா தான் இருக்காரு, சம்சாரி. அதனாலதான் துர்கா மேடம் நல்லா பாதுகாப்பா அவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிற ஒரு விஷயம். இவருக்கு காவி சன்னியாசி தோஷம். இவருக்கு பாத்தீங்கன்னா இந்த சன்னியாசிங்க இருக்காங்க இல்லையா, இப்ப காவி கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சி இவருக்கு இணக்கமான போக்கே வராது என்னைக்குமே. ஏன்னா இவருக்கு அந்த சன்னியாசிகள் ஆகாத ஒரு கேட்டகரி தான். ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம அவங்க கூட ஒரு உறவு வச்சுக்கலாம் முடியும், அது ஆகவே ஆகாதுதான். அப்ப ஒரு பக்கம் அவர் காவி கட்சியில இருக்காரு, காவி கட்சிக்கு ஆதரவாளர். இன்னொரு பாத்தீங்கன்னா ரவிங்கிற பேரு. இது ரெண்டும் சேர்ந்து அவருக்கு எப்ப பாரு கண்ணில் விழுந்த மண்ணாக உறுத்தி கொண்டதான் இருக்கும், அது இணக்கமாக இருக்காது. அப்ப ரவிங்கிற பேரை ஹேண்டில் பண்ணணும், ரவி ஆளுநரை ஹேண்டில் பண்ணணும்னா இவர் வாயை மூடிக்கிட்டு, இவர் எப்பவுமே நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல கூட ஒரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன், இவர் தன்னுடைய பேச்சா பேசாம உதயநிதியை விட்டு பேச சொன்னா அவரை ஹேண்டில் பண்ண முடியும்.